Hi friends, welcome to Shree Tamil இல்லம். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு பேக் பாஸ்டா ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கிறேன். இதில் நான் அவிச்ச பாஸ்டாவோட ஸ்பினாட்டும் சமன் ஃபிஷ்ஷும் மிக்ஸ் பண்ணி செய்திருக்கிறேன். சரியான குவிக்காக இது செய்யலாம். வாங்க பார்ப்போம் எப்படி செய்கிறதுண்டு. இதில் நான் 300 கிராம் பாஸ்டா எடுத்திருக்கிறேன். 250 கிராம் சமன் ஃபிஷ் எடுத்திருக்கிறேன். இது ஜெர்மனில் லக்ஸ் ஃபிஷ்ன்னு சொல்கிறது. தேவையான அளவு லெமன் துண்டு, உப்பும் மிளகுத்தூளும் தேவை. முதலில் பாஸ்டாவை முக்கால் பதத்துக்கு அவிச்சு கொள்ளணும். சமன் ஃபிஷ்ஷை இந்த மாதிரி சிறு துண்டாக வெட்டிட்டு அதுக்கு 1/4 டீஸ்பூன் உப்பும் 1/4 டீஸ்பூன் அளவில் மிளகும் தேசிக்காயும் சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா புரட்டி ஒரு சைடில் வையுங்க. இன்றைக்கு நான் 250 கிராம் ஃப்ரோசன் ஸ்பினாட் தான் எடுத்திருக்கிறேன். இது இப்படி சின்னனா சாப் பண்ணி இருக்குது. 100 கிராம் கிரேட்டட் சீஸ் வேணும். சமைக்கிற பாவிக்கிற க்ரீம் 250 கிராம் வேணும். இதுக்கு பதிலாக உங்களுக்கு விப்பிங் க்ரீமும் யூஸ் பண்ணலாம். நான் இதில் ஃபேட் பர்சன்டேஜ் குறைவேண்டபடியாக கூடுதலாக இதைத்தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுகள் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு பெயர்களில் இருக்கிறபடியாக நான் இப்படியே உங்களுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு இதுகளை கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து கொள்ளலாம் உங்களோட கண்ட்ரியில் என்ன பேரில் இருக்குண்டு. 125 கிராம் க்ரீம் ஃப்ரெஷ், தேவையான அளவு உப்பும் மிளகுத்தூளும், ஒரகானோ 1/2 டீஸ்பூன், மற்றது தில்லும் 1/2 டீஸ்பூன் வேணும். இந்த மாதிரி 2 பல்லு உள்ளி. ஒரு பால் ஒன்றில் க்ரீம் ஃப்ரெஷ், க்ரீம் அல்லாட்டி விப்பிங் க்ரீம் நீங்கள் எடுக்கிறண்டா அதுவும் 1/2 டீஸ்பூனுக்கு முடா கொஞ்சம் கூட உப்பு, மிளகுத்தூள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி, ஒரகானோ, டில், உள்ளியை கிரேட் பண்ணி இப்படி போட்டுக்கொள்ளுங்க. போட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு இதுக்கு லக்ஸ் ஃபிஷ்ஷையும் சேர்த்துக்கொள்ளுங்க. ஸ்பினாட்டையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு அவிச்சு வச்சிருக்கிற பாஸ்டாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு புளி எல்லாம் மிளகு தூள் எல்லாம் இருக்காண்டு. இல்லாட்டி இந்த நேரத்துக்கு திருப்பி சேர்த்து கொண்டுடுங்க. பேந்து அவனில் வைக்கக்கூடிய ஒரு ட்ரே ஒன்றுக்கு போட்டுட்டு கிரேட் பண்ண சீஸை மேலால் இப்படி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் கடையில் கிரேட்டட் சீஸ் வாங்கினீங்கன்னா அதுகள் ஒன்றுக்கொண்டு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்திருக்கிறாங்க. சீஸ் துண்டாக எடுத்து நாங்களே வீட்டை கிரேட் பண்ணி கொள்ளலாம். மிச்சத்தை நீங்கள் ஒரு ஃப்ரீசரில் ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சிங்கன்னா 5-6 மாதத்துக்கு கண்டாலும் பழுதாக போகாமல் வச்சுக்கொண்டு தேவையான நேரத்துக்கு எடுத்து கிரேட் பண்ணி கொள்ளலாம். இந்த சீஸும் நான் ஃப்ரீசரில் வச்சது தான் எடுத்து கிரேட் பண்ணி இப்போ எடுத்திருக்கிறேன். இதை இனி சென்டிகிரேட் 200க்கு ப்ரீ ஹீட் செய்த அவன் ஒன்றில் 35 மினிட்ஸ் கிட்ட பேக் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மேலால் லைட் ப்ரௌன் yellow கலர் மாதிரி சீஸ் இருக்கணும் வடிவாக பேக் பண்ணுனா. இதை இனி 20 மினிட்ஸ் கிட்ட ஆற விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். மரக்கறிகள் எல்லாம் சாப்பிட விருப்பம் இல்லாத சின்ன ஆக்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி செய்து கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு கன நேரம் போகாது. பாஸ்டாவை அவிச்சு போட்டுட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவனில் போடுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் ஜெர்மனியில் இருக்கிறண்டா க்ரீம் ஃப்ரெஷ்ஷுக்கு பதிலாக ஸ்மாண்டும் யூஸ் பண்ணலாம்.
அது போட்டு செய்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு, லைம் ஜூஸ் எல்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.